கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தமிழக அரசு தோற்றுவிட்டதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்தி. பாரிகார்த்தி, வணக்கம். தனது கண்டன பதிவில் உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு, முழு விவரம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போது சென்னை திருவெற்றியில் போதைப் பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டதால் அரசு பள்ளியினுடைய 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவர் தனுஷ் 30 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அதே போல கோவையில் போதை கும்பலை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்ட அடுத்த சில தினங்களிலே சென்னையிலும் இத்தகைய கொடூர சம்பவம் நடந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இந்த அரசு எந்த அளவிற்கு தோற்று போய் கொண்டிருக்கிறது என்பதை இத்தகைய சூழலே எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மேலும் போதைப் பொருள் பயன்பாட்டுவதை தடுப்பதையோ இல்லை விற்பனையை தடுப்பதையோ தொடர்ச்சியாக தமிழக அரசு போதுமான அளவிற்கு முயற்சிகள் செய்யவில்லை என்றும், எனவே கொலை செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விடப்படும் எச்சரிக்கை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக நிர்வாக திறனற்ற இந்த அரசு சமூக விரோதிகளுக்கு இந்த அரசு மேல் தொடர்ச்சியாக எந்த ஒரு பயமும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கும் எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் இத்தகைய சம்பவங்கள் நடப்பதை அரசு கண்டும் காணாமல் வாயை மூடிக்கொண்டிருப்பது வெட்கக்கேடு என்றும், மாணவர் தனுஷ் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்றும், இத்தகைய தொடர் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் பயன்பாடு இருக்கிறதா என்பதை தொடர்ச்சியாக அதை ஆய்வு செய்த வேண்டும். அதற்கு என்ன காரணம், இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உரிய முறையில் விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். மேலும் வன்முறை எதற்கும் தீர்வல்ல என்பதை உணர்த்தும் வகையில் மாணவர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கவுன்சிலிங் வழங்கி போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி. கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்